ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு அன்சாரா ஜோன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலேஜ் போகிற வரைக்கும் என் முடி நல்லா தான் இருந்துச்சு. காலேஜ் போன உடனே டென்ஸ் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. ஒரு இயரும் கம்ப்ளீட் பண்ண ஹேரோட டென்ஸும் கம்மியாகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஆயிலில் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே முடியை டீடாங்கிள் பண்ணிடுங்க. ஏன்னா எண்ணெய் வச்சதுக்கப்புறம் இன்னும் நிறையா முடி ஃபால் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நல்லா முடியை டீடாங்கிள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மசாஜர் நான் ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் வச்சுட்டு அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஆலோவேரா எடுத்து நல்லா ஃபுல்லாக தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீப்பு வச்சு நல்லா அதை வந்து எடுத்துட்டு தலையில் டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் கண்டிப்பாக விட்டுருவேன். அதை நிறைய பேர் வைக்காமல் இருப்பாங்க. அது எப்படின்னு தெரியல. எனக்கு அப்படி பண்ணால் முடி நிறையா ஃபால் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆலோவேரா வச்சுட்டு ஒரு 45 டு 1 ஹவர் தலையிலே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டவ் ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போலேருந்தே நான் வந்து டவ் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நான் வந்து பேண்டின் கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் ஒரு டைம் டவ் யூஸ் பண்ணேன். அது எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ மறுபடியும் பேண்டின்கே ஸ்விட்ச் ஆகிட்டேன். அப்புறம் முடி எப்போயுமே ஒரு 80% ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக வந்து லிவோனா ஹேர் சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. சரி வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி பார்ப்போமேன்னு சும்மா ரேண்டமாக பார்த்துட்டு இருந்தப்போ இந்த பஜாஜோட ஆல்மண்ட் ஹேர் சீரம் பார்த்தேன். ஸ்மெல்லு வந்து இது சூப்பராக இருக்குது சீரியஸாக. அப்புறம் சீரமுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து லிவானை விட இது கொஞ்சம் ஆயிலி ஆக்குதோ அப்படின்னு தோணுது. ஏன் 20% வெட்டாக இருக்கும்போதே ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன்னா அப்போது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹேருக்கு ஷைனும் தரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீடாங்கிள்டாகவும் இருக்கும் முடி. ஹேர் வாஷ் பண்ணாலே இந்த தூக்கம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது. செம்மையாக தூங்கி எழுந்துட்டேன். இப்போ வந்து என்னோடய நைட் டைம் ரொட்டீன் பார்க்கலாம். நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேனோ இல்லையோ, ஆனால் இந்த ரொட்டீன் வந்து டெய்லியும் நைட் நான் ஃபாலோ பண்ணுறது. இந்த ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து ஐ கேன் ஃபீல் அந்த கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி முடியெல்லாம் வளர்றத நான் நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து முடியை நல்லா டீடாங்கிள் பண்ணிடுவேன். டீடாங்கிள் பண்ணிவிட்டு இந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன். இது வந்து பேர் அனாட்டமிலேருந்து ரோஸ்மெரி அண்ட் ஐஸ் வாட்டர் ஹேர் ஸ்ப்ரே. இது வந்து இப்போ தான் 1 மந்த்தாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பேர் அனாட்டமியோட ஹேர் க்ரோத் சீரம் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. சரி வேறு சேஞ்ச் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் ஹேர் சீரமை விட இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நல்லா குட்டி குட்டியாக பார்ட்டிஷன்ஸ் எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடுவேன் தலை ஃபுல்லாக. அப்புறம் மறுபடியும் இந்த மசாஜர் தான் ப்ளேஸ் அ மேஜர் ரோல். நல்லா மசாஜ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் கையிலேயே தான் மசாஜ் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக தெரியல. இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தான் ஏதோ மசாஜ் நடக்குது அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு வருது. அப்புறம் வீட்டில் வெட்டியாக இருக்கும்போதெல்லாம் தலைக்கு ஸ்க்ரன்ச்சீஸ் தான் யூஸ் பண்ணுறது. நார்மல் ரப்பர் பேண்ட்லாம் யூஸ் பண்ணால் ரப்பர் பேண்டோட முடி அப்படியே சேர்ந்து வந்துடும். இதுதான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன். இதில் வந்து அந்த ஹேர் பேக் மட்டும் நான் எப்பயுமே போடுவேனா, ரொட்டீனாக போடுவேனான்னா இல்லை. எப்போ எப்போலாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் போடுவேன். இன்னைக்கோட வீடியோ அவ்வளோதான். பாய்.